திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களை பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு காணொளி மகர ராசிக்கு சனி பயிற்சி 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பதிவு. பொதுவாக அந்த மகர ராசிக்கு கடந்த ஒரு 7.5 வருடம் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. 7.5 வருடம் 2.5 வருடம் பல விதத்துல விரயத்தையும், ஒரு 2.5 வருடம் உங்களுடைய உடல்நிலையில பிரச்சனையும், அடுத்தது ஒரு 2.5 வருடம் பணம் காசு பொருளாதாரம் அப்படின்றது சொல்லக்கூடிய எந்தெந்த நகையை எந்த பேங்க்ல வச்சேன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அடமானம் வச்சு உங்களுடைய நகைகள் பணம் பொருளாதாரம் இப்படி நிறைய விரயம். அதாவது உங்களுடைய சக்திக்கு தகுந்தாற் போல் பெரிய பட்ஜெட் ஆளுகளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், சின்ன ஆளுகளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்படி நீங்க பல விரயங்களை சந்திச்ச நீங்க இனிமேல் தான் வரவை சந்திக்கக்கூடிய நேரம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப 29/3/2025 அன்னைக்கு சனி உங்களுடைய 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போறாரு. குடும்ப சனியிலிருந்து 3ஆம் இடத்துக்கு போறாரு. இது நல்ல விஷயமானா இதுதாங்க நல்ல விஷயமே. அப்ப இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்பது என்னன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானம். அப்ப இனி வரக்கூடிய காலத்துல நீங்க எதை வச்சீங்களோ அதையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். அது எப்படி நீங்க ஏழரை முடிஞ்ச உடனே போய் ஒரே மாசத்துல மீட்டெடுத்துட முடியுமா? அப்படின்னா கண்டிப்பா மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான ஆயத்தம் பிறக்கும். ஏன்னா சனினா தொழில்காரகன், 3ஆம் இடம்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானம். அப்ப 3ஆம் இடத்துல சனி போறது சிறப்பானா, சனி எப்பயுமே 3ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல சனி போனா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே மிக பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆகும். நீங்க எடுக்கக்கூடிய இந்த வேலைக்கு எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த முயற்சி இந்த 7.5 வருடம் நீங்க என்னென்ன முயற்சி எடுத்தாலும் அத்தனை முயற்சியுமே பட்டு அடி. நிறைய பேர் தொழில நட்டம், தொழில லாஸு, நம்பிக்கை துரோகம், இது மாதிரி நிறைய சந்திச்சவங்க எல்லாமே இந்த முயற்சி அப்படிங்கிறது ஒரு திருவினையாக்கி ஒரு நல்ல பொசிஷன்ல உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நேரம். உங்களுடைய முயற்சிகள் மூலம் ஒரு தொழில் ரீதியான அமைப்பு, புதுசா ஒரு தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகக்கூடிய நேரம். தொழில் அப்படிங்கிறது நிறைய கான்ட்ராக்ட் இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் புதிய தொழில் சேர்க்கை இதெல்லாமே இருக்கிறதுக்கு உண்டான ரொம்ப அற்புதமான நேரம். பயணங்கள் மூலம் இந்த வருடம் உங்களுக்கு ஆதாயம் சிறப்பாக இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட 3ல் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் வெற்றியை கொடுப்பார். அப்ப உங்களுடைய 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தையும், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் ஒரு பார்வை பலமாக போறார். அப்ப சனி என்னதான் பார்க்கிற இடத்த கொஞ்சம் மோசம்னு சொன்னா கூட உங்களோட ராசி அதிபதி எப்படி உங்களுக்கு மோசத்தை கொடுப்பாரு? ஏற்கனவே கொடுத்துட்டாரு. இனிமேல் கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு திருப்பி ரிவேர்ஸ்ல கொடுப்பார். கெட்ட விஷயங்கள் நடந்தவங்களுக்கு எல்லாமே நல்லதை கொடுக்க போறார். அப்ப நல்லது கொடுக்க போறாருன்னா என்ன கொடுப்பாரு? கண்டிப்பாக இந்த வருடத்துல உழைப்பில்லாமல் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு. உழைப்பில்லாதன்னா வேலைக்கு போகாம பணம் வரும்னு சொல்லல. ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, அதே மாதிரி தன் வாயை வைத்து பிழைக்கக்கூடியவர்கள், உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் செய்ய முடியாத அளவுக்கு உள்ள வேலைகள் எந்தெந்த வேலை இருக்குதோ அந்த வேலை செய்யறவங்களுக்கு அனைவருக்குமே ஒரு பொன்னான ஒரு நேரம். காதல் கைகூடக்கூடிய நேரம். குலதெய்வத்துடைய அனுகிரகம் இப்பதான் உங்களுக்கு நின்று பேசக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அடுத்தது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நிறைய போதும் இல்லை, சினிமா, ஒரு நடனம், டான்ஸ், இந்த மாதிரி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த 7.5 சனி முடிஞ்சு இப்போ அடுத்த ரவுண்ட் இந்த பேச்சு முடிஞ்சிச்சுல, இதெல்லாம் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். இந்த நேரம் நீண்ட தூர பயணங்களாலும் ஆதாயம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம். இப்ப நீண்ட தூர பயணங்கள் போய் படிக்கலான்னு யாராச்சும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா படிங்க. பாஸ்போர்ட் இல்லாதவங்க பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கங்க. பாஸ்போர்ட் எடுத்து வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா கடல் கடந்து செல்லக்கூடிய வேலை அமைப்பு உங்களுக்கு நிச்சயம் உருவாகியே தீரும். உயர்கல்வி ஏறுமுகமான வாழ்க்கை கொடுக்கும். நீண்டகால கனவு, நீண்டகால ஆசை நிச்சயமாக நிறைவேறும். நான் ரொம்ப நாளா இந்த 7.5 சனியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடு கட்டி கடனா இருப்பாங்க. அப்ப அந்த வீடு கட்டி கடனான விஷயங்கள் பூராமே உங்களுக்கு வீட்டை
அதுக்குண்டான கடனை எல்லாம் கட்டி வீட்டுல நிம்மதியா வாழக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நிம்மதியா ஆச்சுங்க. நான் தூங்கி 7.5 வருஷம் ஆச்சுப்பாங்க சில பேர். இந்த சனி பயிற்சியில அவ்வளவு கஷ்டம். தூங்கி அப்படின்னு இல்ல, அந்த அளவுக்கு நான் கஷ்டத்தை அனுபவிச்சேம்பாங்க. அப்ப இனிமேல் வரக்கூடிய காலம்தான் நீங்க ஒரு நிம்மதியா படுத்து உங்க வீட்டுல சந்தோஷமா குடும்பத்தோட தூங்கக்கூடிய ஒரு உன்னதமான நேரம். அப்ப இந்த நேரத்துல என்னென்ன பண்ணலாம்? மண்மனை பெருக்கிக்கலாம், நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்து சேர்க்கை, ஏதாச்சும் உங்களுடைய உழைப்பு அதிகமா இருக்குங்க. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப தொழில் நிறைய வரும். அந்த தொழிலை வச்சு நீ வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே பொண்ணு, பொருள், மண்ணு, மனை ஏதாவது அடமானம் வச்சிங்களோ அதையெல்லாம் மீட்டெடுத்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஆயத்தத்தை நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இதுல முதல்ல வரக்கூடிய 1 மாசங்கள் மட்டும்தான் குருவோட நட்சத்திரத்துல போகும்பொழுது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சுமாரான பலனை கொடுக்கும். அப்ப அந்த டைம் மட்டும்தான் கொஞ்சம் மோசமே தவிர, அதுக்கு வரக்கூடிய காலங்கள்லாம் பாருங்க, 28 நாள் 2025க்கு மேல 17/5/2026 வரைக்குமே கிட்டத்தட்ட அதுக்கு உங்களுக்கு தனசேர்க்கை அதிகமா சேரும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள், மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். இப்ப கொஞ்சம் ஒரு 50 வயசு இருக்கிறவங்கள தன்னுடைய பையனுக்கு, தன்னுடைய பொண்ணுக்கு, இது மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு வீட்டுல ஒரு கல்யாணம், காது குத்து, குழந்தைகளுக்கு தொழில் அமைப்பு உருவாக்கி கொடுக்கறது, இது மாதிரி எல்லா பூசிலும் சிறப்பா நடக்கிறதுக்கு உண்டான நேரம். இந்த நேரம் அற்புதமான நேரம். இந்த டைம் தான் நீங்க ஒரு மனிதராக இந்த உலகுக்கு அங்கீகாரமாக போறீங்க. இது வரைக்கும் நீங்க மூஞ்சில ஒரு இருட்டு இருந்த உங்களுக்கு மூஞ்சில ஒரு வெளிச்சம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 17/5/2026க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2027 வரைக்குமே புதனுடைய நட்சத்திரத்துல போகும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம். கடனை கட்டி போடலாம், நம்பிக்கை நாணை காப்பாற்றி போடலாம், கோர்ட்டு கேஸ் வம்பு உலக சார்ந்த பிரச்சனை இதுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்தரலாம், நகைகள் அடமானம் வச்சிருந்தா அதையெல்லாம் கட்டிடலாம். அது எப்படி கட்ட முடியும்? நிறைய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வேலையின் மூலம் நல்லா உடல் உழைப்பு கொடுத்து அதை சம்பாரிச்சு வெற்றி பெறக்கூடிய நேரம்னா இந்த நேரம் தாங்க. இதை விட ஒரு பொன்னான நேரம் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. அப்ப இந்த நேரத்துல நம்ம எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். அதுக்கு அதிகப்படியான உடல் உழைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதற்கும் உங்களுடைய முயற்சியை வெற்றி ஸ்தானத்துக்கு ஆக்குவதற்கும் சனி பகவான் காத்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த சனியோடைய ஆதிக்கத்தை நம்ம முழுமையா எடுத்து நம்மளுடைய உடல் உழைப்பை போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த சனி பயிற்சியில எதையெல்லாம் நம்ம இழந்தோமோ இழந்ததையெல்லாம் மீட்டெடுத்து நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு நேரம். இப்ப 7.5 வருஷம் ஆகி போச்சு, இருந்தோம் போய் கடைசியில 7.5 சனிக்கு நேரா போய் முதல்ல நம்ம குலதெய்வம் தான். குலதெய்வம் காலில் உளுந்து கும்பிட்டுட்டு அடுத்தது ஜோரா உங்க வேலையை தொடங்குங்க. உங்க தொட்டது தொடங்கும். குடும்பத்துல இது வரைக்கும் விரயமாச்சுல்ல, பணம் தேவையில்லாததுக்கு விரயமாச்சு, இனிமேலும் செலவுகள் வரும். அது எல்லாமே சுப செலவுகளாக வரும். வீட்டுல திருமண வாழ்க்கை, குடும்பம், அடுத்தது பிள்ளைகளுக்கு சீர் நடத்தி, அடுத்தது பாத்தீங்கன்னா நிலம் வாங்குறது, வீடு, இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். சந்தோஷமான அனுபவங்கள் பூராமே இனிமேல் நமக்கு வருவதற்குண்டான நேரம். வேலை கரெக்டா வரும். வேலை வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிகளை மட்டும் பார்த்துட்டா சூப்பரா இருக்கும். 7.5 சனியோட தாக்கம் இதோட முடிஞ்சது. சனிக்கு ஒரு கும்பிடு போட்டு, உங்க தொழிலுக்கு ஒரு கும்பிடு போட்டு உங்க வேலையை துவங்குங்க. ஜோரா இருக்கும்.